அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய முதல் 2 வார்த்தைகளை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமையுள்ள காரியங்களை உனக்கு செய்ய போகிறேன். நிறைய பேர் உள்ளத்துல பயம், ஒரு நாள் விடிஞ்சிட்டாலே அந்த நாளுக்குரிய பயம், கலக்கம் அவர்கள் இருதயத்தை சூழ்ந்திருக்கிறது. என் கூட சுற்றிலும் யாரும் இல்லை ஆண்டவரே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது, பயங்கர போராட்டமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுவார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுவார். யோபும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. உண்மையாகவே வல்லமையானவர் வல்லமையான காரியங்களை தான் செய்வார். இந்த வல்லமையானவரை மோசே நன்கு புரிந்திருந்தார். அவரோடு கூட இருக்கிறதை மோசே நன்றாய் அறிந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது எல்லாரும் கலங்கினார்கள். ஆனால் மோசே மாத்திரம் மிகுந்த தைரியமா இருந்தார். காரணம், தேவன் தன்னோடு இருக்கிறதை, தங்கள் நடுவில் இருக்கிறதை, மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறதை மோசே நன்றாய் உணர்ந்திருந்தபடினால் அவருக்குள் எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. எல்லாரும் பயப்பட்ட போது அவர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க நடுவில் இருக்கிறீங்க? என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, தொழிலிலே நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஏன் பயப்படணும்? நிறைய வசனங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். அந்த தைரியப்படுத்துகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன், நான் வல்லமை உள்ளவர். வல்லமையான காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்ய முடியும். உன்னுடைய தோல்வியை ஜெயமாக மாற்ற முடியும். உன் பலவீனத்தை பலனாக மாற்றி உன் சரீரத்திற்கு புது பலனை கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி நன்மைகளை என்னாலே தர முடியும். நான் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பான பிதாவே, நீர் வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்கிறவர். மிகுந்த எதிர்பார்ப்போடு, கண்ணீரோடு, பாரத்தோடு இந்த நாள் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வல்லமை உள்ள காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.